Alhamdulillah Rabbil Alamin. Assalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi shani habibihi ta'ala takbira mukhbira wa amira. Inna Allaha wa malaikatahu yusalluna ala nabi ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பள்ளியில் அவனை பற்றி கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபருடன் எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்வேன் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்தும் உங்களுக்கு வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் நான் வருஷத்துக்கு 12 மாதத்தை படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். ஒரு வருஷத்துக்கு நான் 12 மாதம் படைச்சிருக்கிறேன், அதில் 4 மாதம் சிறப்பான மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படி இங்கிலீஷில் ஜனவரி, பிப்ரவரி, தமிழ் ஆடி ஆவணம் இருக்குதோ அந்த மாதிரி அரபிலையும் 12 மாதம் இருக்குது. முஹர்ரம், சஃபர், ரபீல் அவல் அப்படின்னு 12 மாதம் இருக்குது. அது அல்லாஹ் தஆலா 4 சிறப்பான மாதம் சொல்கிறான். ரஜபு, துல்காதா, துல்ஹஜ்ஜி. அல்லாஹ் தஆலா 4 மாதம் முஹர்ரம், ரஜபு, துல்காதா, துல்ஹஜ் இந்த 4 மாதம் சிறப்பான மாதம் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா 4 மாதத்திலையும் அல்லாஹ் சிறப்பான மாதம் சொல்லலாம். குறிப்பா ரஜபு சிறப்பான மாதம். ஏன்னு சொன்னா ரஜபுல நிறைய வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவல்ல பிறக்கிறாங்க. அவங்க கருத்தரிச்சது ஆமீனா தன்னுடைய தாயோட வயிற்றுல கருவா உருவானது இந்த ரஜபு மாதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவா உருவாறாங்க. அந்த மாதிரி ரஜபு மாதத்துல சில போர்கள் நடந்திருக்கு. எருமுக்கு போர், தபூக்கு போர். வரலாற்றுல மிக முக்கியமான போர் தபூக்கு போர். ஏன்னு சொன்னா பஞ்ச காலத்துல யார்கிட்டையும் அவ்வளவா எந்த செல்வமும் எந்த ஆயுத வசதியும் வாகன வசதி இல்லாத காலத்துல நடந்த போர் தான் தபூக்கு போர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தபூக்கு போனா ஸல்லல்லாஹு நிதி கேட்கும் போது எல்லா சஹாபாக்கும் நிதி கொண்டு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டை ஃபுல்லா காலி செஞ்சு கொண்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு வீட்டுல பாதி கொண்டு வராங்க. சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த தபூக்கு போர் நடந்தது இந்த ரஜபுல தான். அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வஃபாத் ஆனது இந்த ரஜபு மாதம் தான். இமாம் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் 2ஆம் உமர் சொல்லக்கூடிய நீதத்துக்கு பேர் போன மிகப்பெரிய கலிஃபா, இஸ்லாத்தின் 10வது கலிஃபா 2ஆம் உமர் அழைக்கப்படுகிற உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க வஃபாத் ஆனதும் இந்த ரஜபு மாதம் தான். இப்படி ரஜபு மாதம் சிறப்பை சொல்லிக்கிட்டே போறான். குறிப்பா இந்த ரஜப் பிறை 27 அல்லாஹ் தஆலா மேராஜ் அப்படின்ற ஒரு ஏற்பாடு அல்லாஹ் தஆலா ரஜப் பிறை 27 அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்படி என்ன மேராஜ் என்னன்னு சொன்னா விண்ணுலக பயணம். எல்லா நபியும் கேட்டாங்க, யாரெல்லாம் அவனை பார்க்கணும்னு சொல்லி. ஆனா யாருக்கும் நல்லா அந்த அந்தஸ்து கொடுக்கல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அந்த அந்தஸ்து கொடுத்தான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜ் ஏற்படுத்தினான்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதுக்கு முன்பாகவே தந்தை வஃபாத் ஆயிட்டாரு. அப்துல்லா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பது முன்பாகவே மௌத்தா போயிட்டாங்க. பிறந்த கொஞ்ச நாள்லே ஆமினாவும் மௌத்தா போயிட்டாங்க. பிறந்த சில மாதத்திலே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப யாருமே இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதையா இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட அபு தாலிப் அப்படின்ற ஒரு பெரிய தந்தை அவங்க எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்க. அபு தாலிப் எடுத்து வளர்க்கும் போது அவங்களும் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51 வயசு இருக்கும்போது அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே இல்லாம கை உடைஞ்ச மாதிரி இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு பக்க பலமா அரணா இருந்தாங்க. ஒரு பக்கம் யஹூதிகள், ஒரு பக்கம் முஷ்ரிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செஞ்சே சொல்லி திரிஞ்சாங்க. அதுக்கு மிகப்பெரிய அரணா அபு தாலிப் தான் இருந்தாங்க. அபு தாலிப் இருக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெருங்கவே முடியல. ரொம்ப அரணா, ரொம்ப பக்கபலமா ஒரு பாதுகாவலர் அபு தாலிப் இருந்தாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கூட வர முடியல. அவங்க வஃபாத் ஆன உடனே, அவங்க மௌத்தா போன உடனே குறைசிகளுக்குலாம் ஒரு தைரியம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது கொண்டுலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஈஸியா பழி வாங்கலாம்னு சொல்லி ஒரு தைரியம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க. சரியா அவங்க வஃபாத் ஆகி 3 நாள்ல ஹதீஜாவும் வஃபாத் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா
25 வருஷம் ஒன்னா வாழ்ந்த ஹதீஜா, சக இன்ப துக்கத்துல பணியாற்றிய ஒன்னா பிரயாணம் செஞ்ச ஹதீஜாவும் வஃபாத் ஆயிட்டாங்க. இப்படி 2 மௌத் அடுத்தடுத்து. அபூ தாலிப் அவங்களும் மௌத்தா போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜாவும் மௌத்தா போறாங்க. ரொம்ப பேரு அதிர்ச்சியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றதுன்னு தெரியாம, செய்யவே தெரியாம திக்கி திக்க உட்கார்ந்துருந்தாங்க வீட்டுல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்ணா மேராஜ், மிகப்பெரிய ஆறுதல். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் அல்லாஹ்ல கொடுத்தான்னு சொன்னா, பொதுவாகவே யாருக்காவது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு நஷ்டம் ஏற்பட்டு சொன்னா ஆறுதல் அவங்களோட பெரியவங்க ஆறுதல் செய்யணும். இப்ப 50 வயசுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் சொன்னா 25 வயசு பையன் கவலைப்படாதீங்க பாய் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா அது ஆறுதல் ஆகாது. அந்த 50 வயசுக்கு மேல தன்னுடைய தகப்பனோ அல்லது சகோதரரோ அல்லது பெரியவங்க ஒரு 60-65 வயசுல இருக்கவங்க ஆறுதல் சொன்னாதான் அது சரியான ஆறுதல் ஆகும். கவலைப்படாதீங்க சரியாயிடும், எல்லாமே ஒரு கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு ஆறுதல் சொன்னா சரியாகும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபும் வஃபாத் ஆயிட்டாங்க, மனைவியும் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப ஆறுதல் சொல்ல ஆளு கிடையாது உலகத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்ல வேற யார், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உயர்ந்தவங்க கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லாத்தோட டாப். அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? அதனால அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் கூட்டிட்டு வராங்க. சொல்லலாம் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. உம்மு ஹானி யாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹுடைய சகோதரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா பொண்ணுதான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. 51 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, நாயகமே அல்லாஹ் உங்களை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், ஜிப்ரீலே என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? ஏதாவது குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்தீங்களா, ரஹ்மத்துல் ஆயத்தை கொண்டு வந்தீங்களா, அல்லது அதாபுல் ஆயத்தை கொண்டு வந்தீங்களான்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பவும் வரும்போது ஒரு வஹி கொண்டு வருவாங்க இல்லையா, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாயகமே நான் ஆயத்தை கொண்டு வரல, அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு வர சொன்னான்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நிமாதா எதுக்கு அல்லாஹ் என்ன கூப்பிட்டு வர சொன்னா? லியக்ஃபிரல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக, நாயகமே நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை வான் உலகத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அந்த சமயத்திலையும் என்னுடைய பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறானா இல்ல முழு உம்மத்துடைய பாவத்தை மன்னிக்க தயாரா அப்படின்னு கேட்கறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வல சௌஃப யுதிக ஃபதருல்லா, நாயகமே நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ, எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு கொடுக்கல. எங்களுடைய உம்மத்தை, என்னுடைய சமுதாயத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பானான்னு கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாயகமே நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் அல்லாஹ் செய்ய தயாரா இருக்கான், வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி இல மஸ்ஜிதில் ஹராம் இல மஸ்ஜிதில் அக்ஸா அப்படின்னு. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து பைத்துல் மஸ்ஜிதில் ஹராமுக்கு போறாங்க. அங்க இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. ஒரு வாகனம். அந்த வாகனம் என்னன்னு சொன்னா குதிரையோட மனிதனுடைய தோட்டத்துல இருக்கும், முகம் குதிரை மாதிரி இருக்கும். அதோட வேகம் சொல்லப்படுது மின்னல் வெற்ற வேகத்துல இருக்குமா. ஒரு காலடி உழைச்சா அடுத்த காலடி நம்ம கண் பார்வை எங்க எட்டுமோ அடுத்த அடி அங்கதான் வைக்குமா. ஒரு செகண்ட வேகம் அதிவேகமா கடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாகனத்தை அல்லாஹ் தஆலா தயார் செஞ்சான். புராக் இந்த வாகனம். அந்த வாகனத்துல ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. போகும்போது சில அற்புதங்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பைத்துல் முகத்தஸ் போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அற்புதங்களை பாக்குறாங்க. அதை பத்தி ஒரு பயானே செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது சில விஷயங்களை பாக்குறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாயகமே இங்க இறங்கி 2 ரக்காத் தொழுங்க என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுறாங்க. தொழுது முடிச்சு கேட்கறாங்க, ஜிப்ரீலே ஏன் இந்த இடத்துல தொழுக சொன்னீங்க கேட்கும்போது அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாயகமே உங்க ஊர்வாசிகள் ஊரை விட்டு துரத்துவாங்க, கல்லாலி சொல்ல அடிச்சு துரத்துவாங்க. அப்ப நீங்க வரக்கூடிய இடம் தான் இந்த யஸ்ரிப், அதாவது மதீனா என்பதாக சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்னுடைய உம்மத்து என்னை அடிச்சு துரத்துவாங்களான்னு கேட்கறாங்க. என் உம்மத்தை என்னை அடிச்சு துரத்துவாங்களா? நாயகமே உங்களை மட்டும் இல்ல, நல்லதை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க துரத்ததான் செய்வாங்க. நல்லதை சொல்றவங்கள அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க மக்கள். அவங்களை அடிச்சு தோற்றுவாங்க, கல்லால் அடிப்பாங்க, சொல்லால் அடிப்பாங்க, அவங்க மேல பழி போடுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, வந்த எல்லா நபிக்கும் அப்படிதான் அதே கதிதான். நல்லது யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த கதிதான். உங்கள் மக்கள் ஊரை விட்டு துரத்துவாங்க. அப்ப நீங்க வரக்கூடிய இடம் தான் இந்த யஸ்ரி மதினா, இங்க தொழுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. 2 ரக்காத் தொழுறாங்க. திரும்ப வாகனம் திரும்ப கொஞ்சம் தூரம் போறாங்க. திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாயகமே இந்த இடத்துலயே 2 ரக்காத் தொழுங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு கேட்கறாங்க, ஜிப்ரீலே இது என்ன இடம், இங்க ஏன் தொழுது சொன்னீங்க கேட்கும் போது ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வை பார்க்கறதுக்காக வேண்டி கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை
யாரெல்லாம் நான் உன்னை பார்க்கறோம், எனக்கு தௌஃபீக் கிடைக்குமா? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றானா, மூசா நீ என்ன பார்க்கறது இருக்கட்டும், என்னோட ஒளியை பாருன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு ஒளியை தூசினா அப்படின்ற மலை மேல இறக்குறான். அந்த மலை சுக்குள்ள செதறி போயிடுது. மூசா சாய்கா மூசா அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அதாவது அல்லாவோட ஒளியை பார்க்கவே தகுதி அற்ற இருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இடம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி தொழு சொல்றாங்க. மூசா அல்லாஹ் பார்க்க ஆசைப்பட்டாங்க இல்லையா, அல்லாவுடைய ஒளி இறங்கிச்சு பாத்தீங்கன்னா மலை அந்த இடம் தான் ஸல்லல்லாஹு, அந்த இடம் தான் நாயகி மீது இந்த இடத்த தொழுக என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு இறங்கி 2 ரக்காத் தொழுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வாகனத்துல பயணம் செய்யறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாயகமே இங்க இறங்கி 2 ரக்காத் தொழுங்க என்பதாக சொல்றாங்க. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்குது. மேராஜ்னா என்ன, இஸ்ரானா என்ன நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதை விளக்கிறதுக்காக தான் இந்த பயான் நிகழ்ச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 2 ரக்காத் தொழுங்க என்பதாக சொல்ல ஸல்லல்லாஹு இறங்கி அங்க 2 ரக்காத் தொழுறாங்க. இது என்ன இடம் என்பதாக கேட்கப்பட்டது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுதான் பித்லஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்துல் லஹம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் என்பதாக சொல்றாங்க. அந்த இடத்துல தமிழ்ல பித்லஹம் சொல்லுவாங்க, பைத்துல் லஹம் சொல்லக்கூடிய பித்லஹம் சொல்றாங்க இல்லையா, அந்த இடம். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு 2 ரக்காத் தொழுறாங்க. தொழுது முடிச்சு கொஞ்ச தூரம் போறாங்க. ஒருத்தர் அழைக்கிறாங்க, முஹம்மது அப்படின்னு வலது பக்கம் அழைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இடது பக்கம் முஹம்மது அழைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு திரும்ப சொல்லி அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே, யார் எங்க கூப்பிட்டாலும் எக்காரணப்படும் திரும்பாதீங்க, நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க என்பதாக சொல்றாங்க. அப்போ வலது பக்கத்துல முகமது அழைக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனா இடது பக்கத்துல அழைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, நாயகி ஜிப்ரீலே யார் என்ன அழைக்கிறாங்கன்னு கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, வலது பக்கத்துல அழைக்கக்கூடிய யஹூதிகள், நீங்க மட்டும் வலது பக்கம் திரும்பினீங்க சொன்னா உங்களோட உம்மத்துல பெரும்பாலானவங்க யஹூதிகளா மாறி போயிருப்பாங்க, நீங்க திரும்பல அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. இடது பக்கத்தை அழைச்சவங்க நஸ்ரானிக்கு கூட்டத்தை சார்ந்தவங்க, நீங்க இடது பக்கம் மட்டும் திரும்பினீங்க சொன்னா உங்க உம்மத்துல பெரும்பாலான நஸ்ரானிகள் கிறிஸ்டினா மாறி இருப்பாங்க என்பதாக ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க. நீங்க எங்கேயுமே திரும்பல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. போன உடனே ஒரு நெருப்பு ஜுவாலை, ஒரு நெருப்பு குண்ண ஸல்லல்லாஹு நோக்கி வருது. அது தப்பிச்சு வெளியில வராங்க. அப்ப ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, இது என்ன ஜுவாலை என்பதாக கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு பதில் சொல்லப்படுது, இது சைத்தானால் அனுப்பப்பட்ட நெருப்பு ஜுவாலை என்பதாக ஸல்லல்லாஹு பதில் தராங்க. ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் பதில் தராங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. ஒரு அழகான பெண்மணி, நல்ல பட்டு சேலை உடுத்திட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, உடல் ஃபுல்லா கம்மல் செயினு ஒட்டியானா என்னென்ன நகை இருக்குதோ எல்லா நகையும் போட்டுட்டு ஒரு அழகான தோட்டத்துல, ஒரு தேவதை மாதிரி ஒரு தோட்டத்துல ஒரு அழகிய பெண் ஸல்லல்லாஹு நாயகமே என் பக்கம் பாருங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு திரும்பவும் போயிடறாங்க. ஜிப்ரீல் சொல்லிடுறாங்க, நாயகமே எங்கேயுமே திரும்பாதீங்க, நீங்க போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, அந்த பெண் யார் என்பதாக கேட்கும் போது ஸல்லல்லாஹு பதில் சொல்லப்படுது. ஜிப்ரீல் சொல்றாங்க, நாயகமே அந்த பெண் தான் உலகம் அழகான தோட்டத்துல மாயத்தை வரும். நம்ம பார்க்கறோம் இல்லையா, உலகத்துல பார்க்கறது எல்லாரும் நம்ம மேல ஆசைப்படுறோம். ஒரு பைக் வாங்க ஆசைப்படுறோம். பைக் வாங்க கொஞ்ச நேரத்துல அவசரப்படி வாங்கிட்டோமோ அந்த பைக் வாங்கிக்கலாமோன்னு ஆசை வரும். ஒரு மொபைல் வாங்குறோம், அதோட அட்வான்ஸா ஒரு மொபைல் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுத்து இருந்தா இன்னும் அட்வான்ஸா மொபைல் வாங்கிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பொறுத்து அட்வான்ஸா கார் வாங்கிக்கலாம், இன்னும் பெருசா வீடு கட்டிக்கலாமே, பெருசா வியாபாரம் பண்ணி அப்படி மாறிக்கிட்டே இருக்கு ஆசை. உலகத்து மேல அவ்வளோ ஈர்ப்பு, அவ்வளோ ஆசை வரும். ஏன்னா உலகம் ஒரு மாயை, உலகம் ஒரு காணல் நீர். அப்படி இக்கரைக்கு அக்கறை பச்சை சொல்லுவாங்க இல்லையா, இது அது வாங்கிக்கலாமோ, அப்படி பண்ணிக்கலாமோ, இப்படி பண்ணிக்கலாமோன்னு சொல்லி உலகத்து மேல ஆசை குறையவே குறையாது, ஆசை அதிகரிச்சே இருக்கும். அந்த மாதிரிதான் உலகம் ஒரு அழகான பெண் தோற்றத்துலதான் உலகம் இருக்குது. அந்த பெண் எப்படி அழகான கவர்ச்சியா இருக்குதோ அந்த மாதிரி உலகம் கவர்ச்சியா உங்களை காட்டப்படும். நீங்க உலகத்து பக்கம் திரும்ப கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வலியுறுத்துறாங்க. அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, நாயகமே அந்த அழகான பெண் கூப்பிடும் போது நீங்க திரும்பி இருந்தீங்க சொன்னா உங்கள் உம்மத்து ஃபுல்லா உலகத்தை சார்ந்து வாழ்ந்திருப்பாங்க, அல்லாஹ்வை மறந்திருப்பாங்க, நீங்க திரும்பல அல்ஹம்துலில்லாஹ் போங்க, முன்னேறி போங்க என்பதாக சொல்றாங்க. அதாவது உலகம் அழகான பெண் வடிவத்துல இருக்குமா, எப்படி அழகான பெண்ணை பார்த்து நம்ம ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி உலகத்தை பார்த்து எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நீங்க திரும்பிடாதீங்க, உலகத்தை பக்கம் திரும்பிட்டீங்க சொன்னா அல்லாஹ்வை மறந்த நிலையில நீங்க மௌத்தா போயிடுவீங்க. எக்காரணத்துக்கும் உலகத்து மேல ஆசை வைக்காதீங்க என்பதாக இந்த சம்பவத்தை நம்ம விளக்கம் சொல்லப்படுது. இன்னும் கொஞ்ச தூரம் போறாங்க. ஒரு விவசாயி ஒரு இடத்துல விதை போடுறாரு. போட்ட அடுத்த செகண்டே நெல் விளைச்சல் உடனே ஸ்பீடா வளரும். அது உடனே அறுவடை செய்யறாங்க. திரும்ப விதை போடப்படுது, திரும்ப அறுவடை செய்யறாங்க. இப்படி உடனே அடுத்த செகண்டே செய்யறாங்க. ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, நான் ஜிப்ரீலே இது என்ன அதிசயமா இருக்குது, ஒரு நெல் கதிர் உருவாக கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட ஆகும், ஆனா உடனே விவசாயம் எப்படி அறுவடை எப்படி சாத்தியம் என்பதாக கேட்கறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு பதில் சொல்லப்படுது, இதுதான்
போர்க்களத்தை சகிதாகிறாங்க இல்லையா, அவங்களுடைய அமல்கள் இப்படிதான் உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி விதப்பட்ட அடுத்த செகண்டே நெல் கதிர் விளையுதோ அதே மாதிரி போர்க்களத்தை சகிதாங்களுடைய அமல் இப்படிதான் உடனே அவங்களுடைய அமல் அதிகரிச்சே இருக்கும் என்பதாக பதில் சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. போன உடனே ஒருத்தர் மல்லாக்கு படுத்திருக்கிறார். மல்லாக்க காலிட்டு படுத்திருக்காரு. அவர் தலையில மிகப்பெரிய பாறாங்கள் தூக்கி போடப்படுது. போட்ட உடனே தலை சுக்குநூறா செதறி போயிடுது. செதறி போன உடனே அந்த கல்லை திரும்ப அந்த நபர் எடுத்துட்டு வராரு. எடுத்து வரதுக்குள்ள திரும்ப செதறிய சிலை திரும்ப ஒன்னா சேர்ந்தது. திரும்ப அவர் தலைமையில கல்லு போடப்படுது. திரும்ப தலை செதறது. அந்த செதறிய தலை ஒண்ணு சேர்ந்தப்ப திரும்ப கல்லு கொண்டு வரப்படுது. இப்படியே மாறி மாறி அவர் தலை மேல பெரிய கல் போடப்பட்டுக்கிட்டே இருக்குது. திரும்ப சரியாகவே திரும்ப போடப்படுது. இப்படியே மாறி மாறி வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. ஜிபில் அந்த சல்லாசம் கேட்கிறேன்னா, ஜிபிலே இது என்ன அதிசயமா இருக்கு, இது என்ன இவ்வளவு பெரிய தண்டனை, யாருக்கு இது கேட்கும் போது ஜிபில் பதில் சொல்றாங்க, நான் இவன் தான் தாரிக்கு சலாம், தொழுகை விட்டவர் என்பதாக சொல்றாங்க. தொழுகை அசால்ட்டா நம்ம விடுறோம். தூக்கத்துல ஃபஜ்ர் தொழு விடுறோம். மதியத்துல வெயில் டைம் ரொம்ப சூடாக மதிய டைம்ல லொகத்துல விட்டுறோம். இன்னொரு சமயத்துல அசர் தொழுகை அந்த டீ குடிக்கிற டைம் ஸ்நாக்ஸ் ஆகிற டைம்ல அசர் தொழுகை விட்டுருவோம். இப்படி தொழுகை அசால்ட்டா விடுறோம். ஆனா தொழுகை விட்டவன நிலைமை பாத்தீங்களா, அவன் தலை மேல கல் தூக்கப்படப்படுது. அவன் தலை சுக்குநூறா செதறி போயிடுது. தொழுகையில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அந்தஸ்து எல்லாம் வச்சிருக்கான். தொழுகையில் அந்தஸ்து நம்ம விளங்கதே கிடையாது. ஒரு ஹதீஸ்ல வருது, யார் ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறாங்களோ, மன் ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ர், யார் ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறாங்களோ அவங்களுக்கு லேசான முறையில மவுத்து வருமா. மவுத்து லேசா வந்துடும். நம்ம நினைப்போம் இல்லையா, இப்பதாங்க நம்ம பேசிட்டு போனாரு அதுக்குள்ளே மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவரும் கஷ்டமா இல்லாம வாழ்வாரு, பிறருக்கும் கஷ்டம் கொடுக்காம வாழ்வார். யார் ஃபஜ்ர் தொழுகை வழமையா தொழுகிறாங்களோ எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் மௌத்தா போயிடுவாரு. டக்குன்னு, அதாவது உடனே மௌத்தா போவார். நல்ல மௌத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மௌத்து பிரகாசான மௌத்து, கஷ்டம் இல்லாம லேசான முறை அல்லாஹ்வுல ரூப வாங்கிடுவாங்க. ஒரு இடிபாடுல சிக்கி மௌத்தாக மாட்டாங்க. ஒரு பில்டிங்ல ஒரு தீயில எரிஞ்சு மௌத்தா போக மாட்டாங்க. மலை மேல குதிச்சு மௌத்தா போக மாட்டாங்க. பூகம்பத்துல இடிபாடுல விபத்துல சிக்கி உடல் நசுங்கி கொடூரமான மட்டும் மௌத்து ஏற்படாது. யார் ஃபஜ்ர் தொழுகை வலைமா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு லேசான மட்டும் அல்லாஹ்வுல ரூப வாங்கிடுவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி மன் ஸல்லா ஸலாத்தல் லொஹர், யார் லொஹர் தொழுகை வலைமா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு கபருடைய வேதனை இருக்காதாம். கபூர் மிகப்பெரிய வேதனை, 2 விழாயிலும் நெருக்கும். அந்த அளவுக்கு கபர் வேதனை தரும். யார் லொஹர் தொழுகை கடமையா வளமையா இமாம் ஜமாத்தோடு பரிபூர்ணமா யார் லொஹர் தினமும் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு கபருடைய வேதனை எதுவுமே இருக்காது. நிம்மதியான முறையில கபூர் இருப்பாங்க. கபூர் கண்ணுக்கு தூரம் வரைக்கும் விசாலமா சொர்க்க பூஞ்சோடி ஆயிடும். சொர்க்கத்துடைய காற்று வீசிட்டே இருக்கும், நறுமணமா கமடும். கபூர்ல யார் லொஹர் தொழுகிறாங்க அவங்களுக்கு இந்த சிறப்பு அல்லாஹ் தஆலா தரான். அதே மாதிரி யார் அசர் தொழுகை வளமையா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்கர் நக்கீர் கேள்வி கேட்க லேசாக்கிடுவான். முன்கர் நக்கீர் நாளைக்கு கபர்ல அடக்கம் செஞ்ச உடனே உங்களை எந்திரிச்சு உட்கார வைக்கப்படும். உட்கார வச்சு கேட்பாங்க, மன் மா தீனுக்க, உன் தீன் என்னன்னு கேட்பாங்க. தீனுல் இஸ்லாம். மன் ரப்புக்க, ஓ ரப்பு யாரு, ரப்பு அல்லாஹ். மா நபிக்கு, ஓ நபி யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க சொல்லுவோம். கபர்ல அந்த கேள்விக்கு பதில் வராது. நம்ம திரு பயத்துல ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே தெரிஞ்சு நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ஹால்ல போனா எல்லாம் மறந்து போய் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆகிவிடும் கபூர்ல. எப்ப நீங்க அசர வளமையா தொழுறீங்களோ எந்த சிரமமும் இல்லாம கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொல்லுவீங்க. அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவான். யார் அசர் தொழுகை வளமையா தொழுறீங்களோ அந்த அந்தஸ்து அல்லாஹ் தருவான் என்பதா ஹதீஸ்ல வருது. அந்த மாதிரி மன் ஸல்லா ஸலாத்தல் மஹ்ரிப், யார் மஹ்ரிப் தொழுகை வளமையா தொழுறீங்களோ, மஹ்ரிபை கரெக்டா பேணுதலா பரிபூர்ணமா நம்ம யார் மஹ்ரிப் தொழுறீங்களோ அவங்களுக்கு மீசான் தராசு அல்லாஹ் தஆலா அமலால நிரப்பிடுவான். நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமை அமல எடை போட்டு நன்மை அதிகமாக தான் சொர்க்கவாசி, தீமை அதிகமா தான் நரகத்தை எல்லாம் தள்ளிடுவான். இப்படி யார் நீங்க மஹ்ரிப் கரெக்டா தொழுங்க சொன்னா உங்களுக்கு மீசான் தராசுல நன்மை அல்லாஹ் அதிகமா கொட்டி கொடுத்துருவான். அதனால மஹ்ரிப்பை கரெக்டா தொழுங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி மன் ஸல்லா ஸலாத்தல் இஷா, இஷா தொழுகை யார் தொழுகிறீங்களோ, இஷாவை கடமையான வளமை யார் கரெக்டா தொழுகிறீங்களோ. சில பேர் வேலைக்கு போறாங்க, டயர்டா இருக்குங்க, இப்பதாங்க வந்தேன், ட்ரெயின்ல வந்து அலுப்பா இருக்குதுங்க, அதனால ஒண்ணுமே முடியலைங்க, டயர்ல தூங்கிறோம். அந்த மாதிரி தூங்காம கரெக்டா இஷா தொழுதுட்டீங்கன்னு சொன்னா, இஷா யார் கரெக்டா தொழுகிறீங்களோ வளமையா தொழுகிறீங்களோ அல்லாஹ் தஆலா ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எளிதான முறையில கணக்கு தௌஃபீக் செய்வான். ஸிராத்துல் முஸ்தகீம் பாலன்றது நம்ம முடியை விட மெல்லிசா இருக்கும். முடி இருக்கு இல்லையா, எவ்வளவு மெல்லிசு, அதை விட மெல்லிசா ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கும். கத்தி விட ஷார்ப்பா இருக்கும். ஒரு ஆடை இருக்கு, ஒரு தேங்காய் இருக்கு, இப்படி கத்தி வச்ச உடனே அறுக்குதோ அதை விட ஷார்ப்பா கத்தி இருக்கும். அது மேல கால வச்சால வழுக்கும், வளவழப்பா ரொம்ப கூர்மையா ஷார்ப்பா இருக்கும். அதுதான் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம். நம்ம நினைக்கிறவே பாலம் கடலுக்கு மேல, ஆறுக்கு மேல, ரோட்டுக்கு மேல பாலம் கிடையாது. அந்த பாலத்தை விழுந்தா தண்ணியில ஊத்தி தப்பிச்சிடலாம். ஆனா இந்த பாலம் நரகத்துக்கு மேல எல்லாம் பாலத்தை வைப்பான். நரகம் கீழே, நீங்க தப்பி தவறி ஸ்லீப் ஆகிட்டு சொன்னா நரகத்துல விழுந்துருவீங்க.
அல்லாஹ் அந்த பாலத்துல இப்படி கண் நிமிஷத்துல ஒரு மின்னல் வெற்ற வேகத்துல அல்லாஹ்ல இப்படின்றதுக்குள்ள கண் திறக்க மூடத்துக்குள்ள அல்லாஹ் கணக்கு வச்சிரும். யாருக்கு இந்த சிறப்புன்னு சொன்னா, யார் உஷாத்துடைய கரெக்டா தொழுகிறீங்களோ, பேணுதலா தொழுகிறீங்களோ அவங்களுக்கு ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எளிமையான முறையில கணக்கு தௌஃபீக் அல்லாஹ் தருவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னும் சொல்றாங்க, ஒரு சஹாபி ஃபஜ்ர் வராம தூங்கிட்டாராம். ஃபஜ்ர் வராம தூங்கிட்டாரு. அந்த சஹாபி பத்தி இன்னொருத்தர் முறையிடனா, இவங்க ஃபஜ்ர் வரல தூங்கிட்டாரு. சொல்றாங்களா, யார் ஃபஜ்ர் தொழுவாம தூங்குறாங்களோ அவங்க காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஃபஜ்ர் தொழுவாம தூங்குனா தினம் எத்தனை நாள் ஃபஜ்ர் தொழுவாம தூங்கிட்டே இருக்கீங்களோ அத்தனை நாள் ஷைத்தான் உங்க காதுல சிறுநீர் கழிக்கிறான். இப்ப நமக்கு சிறுநீர் வந்தா பாத்ரூம் போறோம், லைட்டை போட்டு பாத்ரூம் சிறுநீர் கழிக்கிறோம், நமக்கு சிறுநீர் கழிக்கிற இடம் கழிவறை. ஆனா சைத்தான் சிறுநீர் கழிக்கிற இடம் தெரியுமா? யார் ஃபஜ்ர் தொழுகாம இருக்காங்களோ அவங்க காதுதான் சைத்தானுக்கு சிறுநீர் கழிக்கிற இடம், கழிவறை என்பதாக ஹதீஸ்ல வருது. எத்தனை நாள் ஃபஜ்ர் தொழாம தூங்கி இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை நாள் ஃபஜ்ரை தவறி விட்டுருக்கோம், ஃபஜ்ர் தொழாம தூங்கி இருக்கோம். அப்ப நம்ம காதை எத்தனை நாள் சைத்தான் யூஸ் பண்ணிருப்பான் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு அசிங்கமான ஒரு கொடூரமான வேதனையை, ஒரு அருவருப்பான வேதனையை அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் தொழாம தூங்குறவருக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதனால ஃபஜ்ரை தவற விடாதீங்க, ஃபஜ்ரை கரெக்டா தொழுங்க. இந்த மாதிரி யார் தொழுகி பொறுப்பக்கா தொழுகாம இருக்கிறாங்களோ அவங்க தலைமையில நாளைக்கு மறுமையில கல்ல தூக்கி போடப்படும். தலை சுக்குற செதை ஓடி செதறிடும். திரும்ப திரும்ப அந்த கல்லு கொண்டு வரதுக்குள்ள தலை திரும்ப ஒண்ணு பழையபடி கண்ணு காது மூக்கு வாய் பல்லு எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். திரும்ப அவனை கல்ல போடப்படும், திரும்ப செதறி போடும் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆக இப்படி இன்னும் கொஞ்ச தூரம் போறாங்க. போன உடனே சங்கிலியால 2 பேர் அந்த ஒரு நபரை கட்டி இழுக்கிறாங்க. சங்கிலியால கட்டி இழுத்து தங்கத்தையும் வெள்ளி காய்ச்சி அவர் மேல ஊற்றப்படுது. ஒரு சின்ன நெருப்பு வருவே வத்தி ஏற்றும் போது வத்தி குச்சி கிளிக்கும் லைட்டா பட்டா நம்ம தோல் இப்படி சீவு கட்டியுமே செவந்து போயிடுது. சின்ன தீக்குச்சி ஒரு செகண்ட் பட்டா அப்படி ஆயிடுது. ஆனா நாளைக்கு மறுபடியும் நல்லா தர தங்கத்தையும் வெள்ளியும் காய்ச்சி, சும்மாவே நெருப்பு பட்டாலே நம்ம உடம்பு தாங்காது. அந்த தங்கத்தை காய்ச்சும் போது அவ்வளவு ஹீட் ஆயிடும், அவ்வளவு அதை நம்ம மேல ஊத்த நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி 2 பேர் சங்கிலியால ஒருத்தரை கட்டி அவர் தங்கத்தை வெளியே காய்ச்சி ஊத்தப்படுமா. அப்படியே உடல் எல்லாம், உடல் கண்ணு காது மூளை நரம்பு சதை ரத்தம் எல்லாம் ஒழுகி அப்படியே ஊற்றுவோம். திரும்ப திரும்ப தங்க அந்த வெள்ளிக்கா திரும்ப எடுத்து வரப்ப திரும்ப உடம்பு ஒன்று சேர்ந்துடும். இப்படி மாறி மாறி அவருக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வளவு கொடூரமா, இவ்வளவு விகாரமா, பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்குது. இந்த நபர் யார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட ஸல்லல்லாஹு கேட்பாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யார் ஜகாத்தை ஒழுங்கான முறையில பேணுதலா முறையில் 102% ஜகாத் யார் கொடுக்காம ஏமாத்துறாங்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு இவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை தரான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் தராங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போறாங்க. போன உடனே ஒரு இடத்துல ஒரு நல்ல மனம் வீசக்கூடிய நல்ல கறி இருக்குது. நல்ல கறி ஒரு ஆட்டுக்கறி, கோழிக்கறி, நல்ல பிடிச்சமான நல்ல வாசனை நல்ல கறி இருக்குது. இன்னொரு இடத்துல பக்கத்திலேயே ஒரு அருவருப்பான நாத்தம் முடிச்ச கிட்ட போனாலே ஒரு துர்நாட்டம் அருவருப்பான கறி கிடக்குது. ஒரு பக்கம் நல்ல கறி இருக்குது, இன்னொரு பக்கம் நாட்டம் முடிச்சு போய் பார்க்குது. அங்க ஒரு 10 மைல் தூரத்துல வந்தாலே ஸ்மெல் நாட்டம் கொடூரமா வீசுது. அந்த அளவுக்கு அருவருப்பான கறி இருக்குது. ஒரு மனிதர் போறாரு, நல்ல கறியை தொடல கெட்ட கறி எடுத்து அப்படியே சாப்பிடுறாரு. அருவருப்பான கறி எடுத்து சாப்பிடுறாரு. நல்ல கறி நல்லா வாசமா நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க அந்த கறியை தொடாம அந்த கெட்ட கறி எடுத்து சாப்பிடுறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஸல்லல்லாஹு கேட்கறாங்கன்னா, ஜிப்ரீலே இது என்ன ஒரு அதிசயமா இருக்குது, நல்ல கறி அருகில இருக்க அவர் நினைச்சிருந்தா நல்ல கறி சாப்பிட்டுருக்கலாம், ஆனா நல்ல கறி விட்டுட்டு கெட்ட கறி அருவருப்பான கீழே குப்பையில தூக்கி போற கறியை சாப்பிடுறாரு, இவர் யார் என்பதாக ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் தராங்க, இவர் தான் வீட்டுல அழகான ஹலாலான மனைவி இருக்க வெளியில வேற எங்கேயும் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கிளி மாதிரி மனைவி இருக்க குரங்கு மாதிரி வப்பாட்டிட்டு போவான்னு அந்த நபர் என்பதாக சொல்றாங்க. வீட்டுல ஹலாலான மனைவி இருக்க வேறொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறத பாத்தீங்களா, அவருக்கு இந்த தண்டனை என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நல்ல கறி விட்டுட்டு அருவருப்பான கறி சாப்பிட எவ்வளவு பெரிய கேவலம். அவருக்கு அது தெரியும், அது அருவருப்பான கறின்னு தெரியும், தெரிஞ்சு சாப்பிடறாரு. யாருன்னு கேட்டா மனைவி இருக்க வேறொரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்க பாத்தீங்களா, அவருக்கு இந்த தண்டனை என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போறாரு, ஒருத்தர் விறகு கட்டி தூக்கிட்டு போறாரு. தூக்க முடியாம பெரிய சுமை, ஒரு ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட சுமை தான் தூக்க முடியும். அந்த சுமையை அந்த அளவுக்கு மீறிய சுமையை தலையில தூக்கிட்டு போறாரு. அவரால் தூக்கவே முடியல, தூக்கி நடந்து போறாரு. பின்னாடி 2 பேர் சாட்டை ஏற்று அடிக்கிறாங்க. சாட்டையாரு எப்படி மாட்டை லோடு ஏற்றி மாட்டை அடிக்குமோ அந்த மாதிரி அவர் தலையில தூக்கிட்டு போறாரு. அவரை போட்டு பின்னால முதுகுல அடிக்கப்படுது. ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, ஜிப்ரீலே இவரை ஏன் அடிக்கிறாங்க, இவர் தூக்கமே தூக்கிட்டு போற, இவரை போய் அடிக்கிறாங்க கேட்கும் போது ஸல்லல்லாஹு அவங்க கிட்ட ஜிப்ரீல் பதில் சொல்றாங்க, இவர் தான்
அமானிதத்தை சரியான முறையில பேணி பாதுகாக்கல. அமானிதம் தெரியுமா? தமிழ்ல இரவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது பெண்கள் பக்கத்துல செயின் வாங்கிட்டு போறது, செயினை கூட போட்டு போயிட்டு வந்து தரேன், கமல கூட அப்படி போட்டு வாங்குவாங்க. திரும்ப வரும்போது அந்த செயின்ல ஏதாவது ஒரு பட்டன் விட்டு போயிருக்கோம், ஒரு கொக்கி விட்டு போயிருக்கோம், அப்படியே நைஸா தெரியாம கொடுத்தது, அவங்க பார்க்க போறாங்க அப்படின்னு மூடி கொடுத்தது, செயின் கொடுத்தது, அந்த செயின் ஏதாவது குறை இருக்கும் அதை சொல்லாமலே கொடுத்தது. இந்த மாதிரி அமானிதத்தை சரியான மாதிரி பாதுகாக்காதவங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த செயின் சொல்றேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம அமானிதா கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனா நம்ம கொடுத்திருக்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, குழந்தை செல்வங்கள், நம்ம பிள்ளைகள், அதுவே நமக்கு அமானிதம் தான். அந்த குழந்தைங்க முறையாக பாதுகாத்து நல்ல முறையில முதல்ல முறை பிரகாரம் பேர் வைக்கணும். அதுக்கு நல்ல கல்வி கற்றுத்தாலும், அந்த மகன் விரும்பக்கூடிய கல்வி கற்றுத்தாலும், மகனுக்கு தேவையான சீரம், உடல் அமைப்பு, தேவையான உணவு, தேவையான உடை, தேவையான கல்வி, இதெல்லாம் தரணும். நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு வைக்கும் போது கொண்டு அமானிதம் தான் உங்க பிள்ளைங்க. அந்த செல்வம் குழந்தை செல்வம் அமானிதம் எல்லாம் கொடுத்துருக்கா. இந்த மாதிரி அமானிதம் எல்லாம் கொடுத்த அமானிதத்தை சரியா யார் பாதுகாக்கலையோ, அந்த மாதிரி நிறைய பேர் சில பேர் வண்டி கேட்பாங்க, கொஞ்சம் போயிட்டு வந்து வண்டி கேட்பாங்க, வண்டி எனக்கு கீழே கூட உடைச்சிருப்பாங்க, அது சொல்லாம திருப்பி கொடுத்தது. ஒரு மொபைல் போன் பேசி தரேன், ஒரு வாட்ச், ஒரு செயின், இந்த மாதிரி அமானிதம் வாங்குறாங்க இல்லையா? அந்த அமானிதத்தை சரியான முறையில் பேணி பாதுகாக்காம யார் மோசடி செய்யறாங்களோ, யார் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு தண்டனை என்பதாக சிலாசத்துல சொல்லப்படுது. விறகு தூக்கி போவாரு, பின்னாடி சாட்டையில் அடிக்கப்படுது. இந்த தண்டனை யாருக்கு சொன்னா, யார் அமானிதத்துல மோசடி செய்யறாங்களோ அவங்களுக்கு தண்டனை என்பதாக சொல்லப்படுது. இன்னும் கொஞ்ச தூரம் போறாங்க, ஒரு முள் சாட்டை இருக்கு இல்லையா, அந்த சாட்டையை வச்சு ஒருத்தர் அடிக்கிறாரு, அடிச்சு இழுத்த உடனே நரம்பு சதை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு வருது, பீறிட்டு ரத்தம் அப்படியே தெரிக்குது, ஒரு சதை எல்லாம் கிழிஞ்சு தொங்குது. திரும்ப அந்த சாட்டை கையில திரும்ப வரதுக்குள்ள திரும்ப அந்த சதை சரியா போயிடுது, திரும்ப அடிக்கிறாங்க, திரும்ப நரம்பு சதை எல்லாம் கிழிச்சு தோல்லாம் கிழிச்சு ரத்தம் அப்படியே விகாரம், ரத்தம் சீவு எல்லாம் வெளியில வருது, திரும்ப சரி செய்யப்பட்டு திரும்ப அடிக்கப்படுது. இவர் யார் என்பதாக கேட்கப்படுது. ஜிபிரிலே இவர் யார், ஏன் இவருக்கு இவ்வளவு பெரிய வேதனை என்பதை கேட்கும் போது சலாசமுக்கு பதில் சொல்லப்படுது, இவர் தான் வழிப்பறி கொள்ளைக்காரர். ஏதாவது ரோட்ல போகும்போது திருட்டுத்தனமா நம்மள அடிச்சு திருடுறாங்க இல்லையா, வழிப்பறி திருடார்கள், இவருக்கு இது தண்டனை என்பதாக சலாசம் சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம், இது தனியோட பயனே பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சலாசம் பார்த்துக்கிட்டே போறாங்க. போகும்போது பைத்துல் முகத்தஸ்ல சலாசம் தன்னுடைய புராக்க வாக்கத்தை கட்டுறாங்க, வரலாற்றை பதிவு செய்யறாங்க. உலகத்துல உள்ள தண்ணீர் நீர் ஊற்றுகளா ஏற்படுது பாத்தீங்களா, எங்கெல்லாம் நீர் ஊற்று வருதோ அந்த நீர் ஊற்றுகள் அஸ்திவாரமே அந்த இடம் தானா. எங்கெல்லாம் உலகத்துல தண்ணி நல்ல தண்ணி கிடைக்குதோ அந்த நல்ல தண்ணிக்கு அஸ்திவாரம் எங்க இருந்து ஏற்படுதுன்னு சொன்னா, புராக்க வாக்கத்தை சலாசம் கட்டினா பாத்தீங்களா, அந்த இடம் தான் அஸ்திவாரம், ஆணி வேர் அடிப்படை என்பதாக ஹதீஸுடைய அடிப்படையில சொல்லி இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படி பைத்துல் முகத்தஸ்ல புராக்க வாகனத்தை சலாசம் கட்டுறாங்க. கட்டின உடனே எல்லா நபியும் ரூஹும் பைத்துல் முகத்தஸ்ல ஹாலிர் ஆகிறாங்க. எல்லா நபியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா நபி வரைக்கும் எல்லா நபியும் அங்க ஹாலிர் ஆகிறாங்க. எல்லாருக்கும் சலாசம் இமாமா நின்று தொழு வைக்கிறாங்க. ஏன் சலாசம் இமாமா தொழு வைக்கிறாங்க கேட்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்றான், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உங்களுக்கு பின்னாடி ஒரு நபி வருவார், எல்லா நபியும் எல்லாம் சொல்லி அனுப்புறான், உங்களுக்கு பின்னால் நபி வருவார், அந்த நபிக்கு நீங்கள் இத்தாஅத் வழிபடுங்கள், இன்னும் உதவி செய்யுங்க, அவர் கொண்டு ஈமான் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான். எல்லா நபிக்கு பின்னால வந்த நபி எப்படி ஈமான் கொள்ள முடியும்? எல்லா நபி வந்து போயிட்டாங்க, கடைசியா சலாசம் வராங்க, அவங்களுக்கு கொண்டு இப்படி ஈமான் கொள்ள முடியும். அதுக்குதான் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணான். எல்லா நபியும் ஹாலிர் ஆறாங்க, எல்லா நபியும் ஹாலிர் ஒண்ணு கூடுறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்றாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது எல்லா நபியும் பதில் சொல்றாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுக்கு அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு நான் சாட்சி சொல்கிறேன், எல்லா நபியும் சாட்சி சொல்லிட்டாங்க. அந்த ஆயத்தை இங்க உண்மைப்படுத்துறாங்க. ஆக சலாசம் தொழு வைக்கிறாங்க, தொழுது முடிச்சுட்டு போறாங்க. இது வரைக்கும் நான் முன்னாடி சொன்னது, இது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் தொழுகை நடந்தது வரைக்கும் இதுக்கு பேர் இஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரா அப்படின்னு சொன்னா தரைவழி பயணம். சலாசம் பைத்துல் ஹராம்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் வராங்க இல்லையா, இந்த சம்பவத்துக்கு பேரு இஸ்ரா. இந்த சம்பவத்தை யார் மறுக்கிறாங்களோ, இது உண்மை இல்ல பொய் கட்டுக்கதைன்னு சொல்லி யார் சொல்றாங்களோ அவர் காஃபிர் ஆயிடுவார், அவர் முஸ்லிமுடைய பட்டியலிருந்து வெளியில போயிடுவார். ஏன்னு சொன்னா அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொன்னா, சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பிஅப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, என்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராம் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு நான் கூட்டிட்டு போனான்னு சொல்றான். இத குர்ஆன் ஆயத்தை சொல்றதுனால இதை மறுத்தால் அவர் காஃபிர் ஆயிடுவார். ஏன்னா குர்ஆனை மறுத்த மாதிரி அவர் குர்ஆன் ஆயத்தை மறுத்ததுக்கு சமமாயிடுவார். இந்த சம்பவத்தை மறுத்தா அவர் குர்ஆனை மறுத்த மாதிரி, அதனால காஃபிர் ஆயிடுவதாக பதிவு செய்யறாங்க. இதுக்கப்புறம் நடக்குது பேர்தான் மெஹராஜ், விண்ணுலக பயணம். இந்த மெஹராஜ் யார் மறுக்கிறாங்களோ அவர் பாவி ஆயிடுவார், காஃபிர் ஆக மாட்டார், நான் பாவி ஆயிடுவார். ஏன்னா இது ஹதீஸ்ல வருது, அதனால என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் சலாசம் விண்ணுலக வானவ பயணத்துக்கு போறாங்க, தயாராகிறாங்க. புறாக்கள்
இது வரைக்கும் புறாக்கள் வந்தாங்க, இதுக்கப்புறம் புறாக்கள் வாகனம் கிடையாது. மேராஜ் சொன்னா படிக்கட்டு ஏணி படி நடத்தும், ஒவ்வொரு படியா சலாசம் ஏறி போறாங்க, 7 வாரத்தை கடந்து போறாங்க சலாசம். இதுக்கு பேர் தான் மெஹராஜ். சல்லாசும் அல்லா ஏன் மேராஜ் கொடுத்தான்னு சொன்னா நிறைய சம்பவத்தை சொல்லுவாங்க. ஏன் சல்லாக்கு அல்லா மேராஜ் கொடுத்தான்னு சொன்னா அல்லா ஒரு ஆட்சி சொல்றா, என்னெல்லாம் இஸ்தரா முஃமினீன, அல்லாஹ் தஆலா முஃமினுடைய உள்ளத்தை அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் முஃமினோட உள்ளத்தை அல்லாஹ் விலைக்கு வாங்கிட்டான். எதுக்குன்னு சொன்னா ஜன்னத்தை கொண்டு அன்னலஹுல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை நான் உங்களுக்கு தரேன், உங்களை எங்களுக்கு கொடுத்து என்பதை அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தை உங்களுக்கு தரப்பா, உங்களை உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய கல்வை உங்களுடைய வாழ்க்கை எனக்காக அர்ப்பணிச்சு என்பதை அல்லாஹ் சொல்றான். இப்போ சொர்க்கத்தை அல்லாஹ் தரேன்னு சொல்லிட்டான், வியாபாரம் பண்றான் அல்லாஹ் நம்மகிட்ட. அந்த சொர்க்கத்தை வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் நமக்கு உண்டு, அந்த சொர்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நபர் யாரு? அல்லாஹ் ஒரு பொருளை தரேன்னு சொல்லிட்டான், அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நபர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு நபர் சொர்க்கத்தை பார்க்காம இவர் சொர்க்கத்தை பத்தி சொல்ல முடியும்? நான் ஒரு பொருள் விற்கிற பால் விற்கிறேன் சொன்னா அந்த பாலை பத்தி தெரிஞ்சாலும் நான் பால் விற்க முடியும், உங்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். பாலை பத்தி தெரியாம எப்படி பால் பாக்கெட் விற்க முடியும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொர்க்கத்தை பத்தி சொர்க்கத்தை விற்க வந்தவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை பத்தி தெரியாம சொர்க்கத்தை விற்க முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? முன்னுக்கு பின் முரணாகதான். அதனால அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை காட்டுறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துக்கு கூட்டு வந்தா என்பதாக குர்ஆன் ஆயத்துகளுக்கும் தருவாங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக வராங்க, சொர்க்கத்தை பாக்குறாங்க. சொர்க்கத்துல முதல் வானத்துக்கு போறாங்க. முதல் வாரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கிறாங்க. முதல் வாரத்துக்கு கதவு தட்டப்படுது. வானம் சொன்ன நினைக்கிற மாதிரி ஓப்பனா இருக்காது, அது கதவுலாம் இருக்கும். கதவை தட்டுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா கதவை தட்டுறாங்க. தட்டின உடனே உள்ள இருந்து குரல் மன் அன்த அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம உள்ள இருந்து கதவு ஆதம் கேட்கறாங்க, மண் அன்தன்னு கேக்குறாங்க. ஜிப்ரீல் வாரத்துக்கு போயிட்டு வர நபர் அவருக்கே கேட்கறாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து உலமாக்கள் ஆதாரம் தராங்க. ஒரு வீட்டுல ஒருத்தர் வந்தார் சொன்னா கதவை தட்டினா திறக்க கூடாது, யாருன்னு கேட்கலாம். நான் தான் துறை அப்படின்னு சொல்லக்கூடாது, உங்க பேர் சொன்னாதான் திறக்கணும் என்பதாக ஹதீஸ் விளக்கம் தராங்க. கதவு தட்டுறாங்க, மண் அன்த கேட்கறாங்க. ஆனா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் கதவு தரேன்னு சொல்றாங்க. உன் கூட யாருப்பா இருக்கான்னு கேக்குறாங்க. என் கூட முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஸல்லல்லாஹு சொல்லும் போது கதவு திறக்கும் போது ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் உள்ள வராங்க. வரும்போது மர்ஹபம் யா ரசூலல்லாஹ் புன்முறோட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர வைக்கிறாங்க. வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சு வலது பக்கம் பாக்குறாங்க, வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப இடது பக்கம் பார்த்து அழுகுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கேட்க, ஏன் ஆதம் விளக்கம் அழுது? இப்ப ஏன் நபிட்ட கேட்கறாங்க, ஆதம் நபிட்ட கேட்கறாங்க, ஏன் வலது பக்கம் பார்த்து சிரிச்சீங்க, இடது பக்கம் பார்த்து ஏன் அழுதுன்னு கேட்கும்போது பதில் சொல்றாங்க, வலது பக்கத்துல சொர்க்கத்துக்கு போய் நபர் எல்லாம் பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி உலகம் அழிகிற வரைக்கும் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களோ அவங்க எல்லாம் பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கத்துல இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. இடது பக்கத்துல கடைசி வரைக்கும் உலகத்துல கடைசி ஜப்பான்ல தான் ஒரு கடைசி நபர் சைனால பிறப்பார், அதோட உலகம் டோட்டலா அழிச்சிடும். அந்த நபர் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடது பக்கத்துல பார்க்க நரகத்துல நபர் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. வலது பக்கத்துல சொர்க்கத்துடைய நபரை பார்த்து சிரிக்கிறாங்க. இடது பக்கம் பார்த்து நரகத்துல யாரெல்லாம் இருப்பாங்களோ அது இடது பக்கத்துல காட்டும்போது அதை பார்த்து அழுகுறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக வருது. சமோனியே போகுது. திரும்ப 2வது வாழ்ந்து போறாங்க. அங்க போய் அதே மாதிரி கதவை சொல்றது, 2வது கதவு தட்டுறாங்க. கேக்குறாங்க மண் பாப் யாரு கேக்குறாங்க. ஆனா ஜிப்ரீல் சொல்றாங்க. மாத்த அவங்க கூட யாருன்னு கேக்குறாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கதவு திறக்கப்படுது. 2வது வானத்துல 2 நபி இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் இருக்காங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் இருக்காங்க. 2 நபி. திரும்ப 3வது வந்து போறாங்க. 3வது கதவு தட்டப்படுது. இதே மாதிரி திரும்ப யாருன்னு கேட்கறாங்க, பதில் சொல்றாங்க. 3வது வானத்துல நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இருக்கிறாங்க. 3வது கடந்து 4வது வந்து போறாங்க. 4வது போனா 4வது கதவு தட்டப்படுது. அங்க யாருக்காங்க சொன்னா அங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 4வது வந்து இத்ரீஸ் இருக்கிறாங்க. திரும்ப 5வது அந்த 4 வாரத்துக்கு கடந்து 5வது வாரத்துக்கு ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் 2 பேரும் போறாங்க. போனா அங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூசாவுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சலாம் சொல்லிட்டு திரும்ப 6வது வந்து போறாங்க. 6வது வாரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6வது கடந்து 7வது வந்து போறாங்க. 7வது வாரத்துல நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இருக்கிறாங்க. ஒரு மரத்துல சாஞ்சி இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஸல்லல்லாஹு அடுத்த அந்தஸ்து நபிமார் யாரு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த அந்தஸ்து. அடுத்த அந்தஸ்து யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அந்த அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க 7வது இப்ராஹிம் சொல்லுறாங்க. அதுக்கு மேல போறாங்க. ஜிப்ரீல் சொல்றாங்க, நாயகமே இதுக்கு மேல நான் மந்தம் சொன்னா நான் கருகிடுவேன். நாயகமே இதுக்கு மேல போக தகுதி எனக்கு இல்லை என்பதாக சிறந்த முன்தகா படைப்பினங்கள் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வருது. அந்த இடத்துக்கு மேல ஸல்லல்லாஹு மட்டும்தான் போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போக முடியல, போக கூடாது. போனோம்னு சொன்னா நான் கருகி போயிடுவேன் என்பதாக சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க
நாயகம் நம்மளை பாரு நம்மள மாதிரி மனிதன் தான் என்பதாக சொல்லுவாங்க. சல்லாசம் நம்மள மனிதன் சொல்றாங்க. சல்லாசம் மனிதன் தான். முதல்ல ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி மலக்கு தெரியுமா? மற்ற மலக்குமா ஜிபில் கிடையாது. ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் ரெக்கை விரிச்சா சூரியன் உதிக்கிற இடம் வரைக்கும் மறைச்சுக்கும், இடது பக்கம் ரெக்கை விரிச்சா சூரியன் மறையிற வரைக்கும் அப்படியே டோட்டலா கவர் பண்ணிடுவாங்க. அந்த ஜிபிலே யாரும் பார்க்க முடியாது, நம்ம மனித கண் கொண்டு பார்க்க முடியாது. அந்த ஜிபில் அலைஹிஸ்ஸலாமே எனக்கு இதுக்கு மேல வர தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. அந்த ஜிபிலுக்கு நம்ம ஈடாக முடியாது. ஆனா ஜிபிலுக்கு போக முடியாத இடத்துக்கு சலாசம் போறாங்கன்னா அப்ப சலாசம் அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து. வரகான லக்கத்துக்கு நல்ல குர்ஆன் சொல்ற நபி நாயகமே உங்களுடைய அந்தஸ்தை நான் உங்களுக்காக உயர்த்தினேன்னு சொல்றான். யாருக்காக உயர்த்தல, உங்களுக்காக நல்ல சொல்லி சொல்றான். அவ்வளவு பெரிய அந்தஸ்தா சலாசம். நம்மள மாதிரி சாதாரண மனிதர் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சலாசம் சேர்த்து முத்தா தாண்டி அல்லாஹ் பார்க்க போறாங்க. எந்த திரையும் இல்லாம பாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 70 திரைக்கு அப்பால அல்லாஹ்வுடைய நூரை பார்த்தாங்க. சலாசம் டைரக்டா பாக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கான காபா கௌசனி அவ் அதுனா. குர்ஆனுக்கு அல்லாஹ் வருது, கான காபாசனி அவ் அதுனா. 2 வில் அம்புகள் நெருங்குற மாதிரி. ஒரு வில் அம்பு எப்படி வளைஞ்சு ஏரோ மார்க் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வில் சல்லல்லாஹு ஒரு வில் அல்லாஹ் அப்படி வளைஞ்சு இருந்தா எவ்வளவு நெருக்கமா இருக்குமோ அந்த அளவுக்கு கான காபா கௌசைனி 2 வில் அம்பு நெருங்குற அளவுக்கு அல்லாஹ் நெருங்கி போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியா அல்லாஹ் தஆலா 3 கிஃப்ட் அல்லாஹ் கொடுக்குறான். இத பத்தி தனியா பேசினா சலாசம் என்னென்ன உரையாடலாம் என்னென்ன வாங்கினாங்கன்னு சொல்லி 3 கிஃப்ட் அல்லாஹ் தரான். முதல் கிஃப்ட் 5 வக்து தொழுகை. 5 வக்து தொழுகை எல்லாரும் கடமை, அதாவது தொழுகை 5 வக்து கிடையாது, பத்தாம் தொழுகை எல்லாம் கடமையாக்கணும். 2வது சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்து ஆமன ரசூல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆமன ரசூல். இன்னும் அடுத்த ஆயத்து லாய் கல்லிஃபுல நஃப்ஸன் இல்லா உஸஹா. 2 ஆயத்து அல்லாஹ் கிஃப்டா தரான். அதுக்கு அடுத்து 3வது அல்லாஹ் தஆலா எல்லா சல்லாச உம்மத்தை டோட்டலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறேன் இல்ல ஷிர்க். ஷிர்க்கை தவிர அல்லாஹ்க்கு இணை வைக்காம நீங்க என்னங்க சொன்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு வாக்குறுதி கொடுத்துட்டான். சல்லாசம் நேரடியா கூப்பிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டான். உம்மத்தோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சுனா இனிமே ஷிர்க் செஞ்சா மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த ஷிர்க் நிறைய வகைப்படும். சில பேர் ஷிர்க்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. நம்ம மகனால எவ்வளவோ பேர் நான் பாக்குறேன், சர்ச்சுக்கு போறாங்க, மெழுகுவத்தி ஏத்துறாங்க, அதெல்லாம் கூடுங்க யாருங்க சொன்னா அப்படின்னு. மிகப்பெரிய பாவம். அல்லாஹ்வுடைய கல்புல அல்லாஹ் தவிர வேற யாராவது நீங்க வச்சுட்டீங்க சொன்னா அது ஷிர்க் ஆயிடும். இன்னும் சில பேரு நான் சிவனே இருந்தப்பா அவன் தான் வந்து என்ன கூப்பிட்டான்னு சொல்லுவாங்க. ஈமான் இல்லாம போச்சு. சிவன் அந்த வார்த்தையை நம்ம நாவல சொல்லிட்டு சொன்னா சீமான் இல்லாம நான் சிவனே இருந்த அவன் தான் வந்தா அப்படின்னு சொல்ல ஈமான் போயிடுச்சு. சில பேர் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, செய்யும் தொழிலே தெய்வம்னு. அந்த தெய்வத்தை தெய்வம் சொன்னானே தமிழ்ல தெய்வம், அரபில இருக்குன்னா அல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ் தமிழ் அர்த்தம் தெரியுமா? இறைவன், கடவுள், தெய்வம் எல்லாத்துக்கும் பேர் அல்லாஹ் தான். செய்யும் தொழிலை தெய்வம் சொன்னாலும் ஷிர்க் ஆயிடுச்சு. ஒரு வியாபாரத்தை நீங்க அல்லாஹ்வோட கம்பேர் பண்ணி அது ஷிர்க் ஆயிடுச்சு. இன்னும் சில பேரு நான் குறுக்க உங்களதான் எதிர்பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கும்பிட போனதே குறுக்க வந்த மாதிரி, இதுவும் ஷிர்க் தான். இப்படி வார்த்தை நிறைய ஷிர்க் இருக்குது, மனிதருக்கு தெரியல. நிறைய ஷிர்க்கை பத்தி பேசிக்கிட்டே போலாம். இன்னும் சில பேர் கோயிலுக்கு போறாங்க, வேண்டுறாங்க, சும்மா பார்க்கதாங்க போனாங்க. நம்ம கையெழுத்து கும்பிடாதாங்க அது வேண்டுதல், மனசார நினைச்சுட்டா வேண்டுதல். எல்லாமே ஷிர்க் தான். ஷிர்க் பல வகை, இதோ ஒரு ஷிர்க் தான். சும்மா போய் அப்படின்னு வேண்டிக்கிறது, கண்ணாமணி ஜபம் செய்யுது, இது எல்லாத்துக்கும் பேர் ஷிர்க் தான். ஆக அல்லாஹ்வை தவிர நீங்க இணை வைக்காம அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். மெழுகுவத்தி ஏற்றது நம்ம நானே பார்த்துக்க. 5 தொழுவோடைய ஆளு இங்க வெளியில ரோட்ல அந்த முனையில மெழுகுவத்தி வாங்கிட்டு போய் உள்ள ஏத்திட்டு வராரு. கேட்டா அதெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கே அறிவுரை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பேசிருக்கிறாங்க. டோட்டலா சிறுக்கு, டோட்டலா எல்லா வகையும் ஹராம் தான். அல்லாஹ் தவிர கல்புல வேற யாரும் இதயத்தை வேற யாரும் வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது ஷிர்காயிடும். அந்த ஷிர்க் மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய முஃப்தி, எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய இமாம், எவ்வளவு பெரிய அமித்ஷாப்பா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜி செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு ஹாஜியா இருந்தாலும் சரி, நீங்க ஷிர்க் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, ஷிர்க் வச்சீங்க சொன்னா அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். ஆக ஷிர்க் வைக்காதீங்க, அல்லாஹ் யாருக்கும் இணை வைக்காதீங்க. அல்லாஹ் மனிதனை முழுசா டோட்டலா படிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த கல்வை மட்டும் இதயத்தை மட்டும் எனக்காக காலியா வச்சு அடியானு சொல்றான். அந்த எழுதுல போய் நீ அல்லாஹ் வச்சுட்டு சொன்னா எவ்வளவு பேர் ஷிர்க் ஆச்சு. பார்த்து ஒரு குழம்பு பானை செய்யறான், பார்த்து ஒரு தச்ச ஒரு மர வியாபாரி சேர் செய்யறான், ஒரு நாற்காலி செய்யறான். செஞ்சு அந்த சேரை நான் உட்கார ஆசைப்பட்டு அவன் உட்கார ஆசைப்பட்டு பார்த்து செதுக்கி நல்லா அழகான வடிவமா சேரை செஞ்சு பிறகு வேற ஒருத்த வந்து அந்த சேர்ல உட்காந்துட்டான். அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். ஏண்டா நான் பார்த்து நல்ல மரத்தா தேர்ந்தெடுத்து, காட்ட உள்ள நல்ல மரத்தா, தேக்கு மரத்தா, பனை மரத்தா, நல்ல மரத்தா தேர்ந்தெடுத்து செதுக்கி நான் இரவு பகலா செதுக்கி அழகான வடிவம் செஞ்சு வச்சிருக்கேன். நான் உட்காந்துக்கு செஞ்சா நீ வந்து உட்காந்துட்டியா அப்படின்னு கோவப்படுறான். அல்லாஹ் தஆலா அததான் சொல்றான்.
உன்னை பார்த்து பார்த்து நல்ல களிமண் எடுத்து தண்ணி எடுத்து குழப்பி எந்த ஜோடிக்கு எந்த ஆணுக்கு எந்த பெண்ணுக்கு நீ பிறக்கணும்னு சொல்லி உன்னை தேர்ந்தெடுத்து 2 பேரை மனம் முடிக்க வச்சு அது மூலியமா ஹலாலான மொழி உன்னை விந்துவாக்கி சதக்கட்டையாக்கி ரத்தக்கட்டையாக்கி எறும்பு சதை நரம்பு சதை கண் பார்வை கண்ணு மூக்கு நாக்கு தலைமுடி ட்ரெஸ் நல்ல உடலமைப்பு நல்ல தேகம் எல்லாம் கொடுத்து உன்னை உருவாக்குனா நீ கல்வியில் என்ன உட்கார வேற உட்கார வச்சுட்டியா நல்லா கேட்க மாட்டான் நாளைக்கு. ஒரு மரம் சேர் செய்யறவன் அவன் கேட்கும் போது அல்லாஹ் உன்னை பார்த்து பார்த்து எந்த குறையும் இல்லாம கண்ணு மூக்கு காது நாக்கு பல்லு எல்லாம் கொடுத்து நரம்பு சதை எல்லாம் கொடுத்து அவனை உருவாக்கி வச்சிருக்கிறான். ஆனா அவனை நீ நம்பாம அவனுக்கு உன் கல்வியில உன் இதயத்துல இடம் கொடுக்காம நீ வேற ஒருத்தர் இடம் கொடுத்தா அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுவான். அல்லாஹ் அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். ஆக அல்லாஹ் மட்டும் நம்புங்க. அல்லாஹ் நீங்க கேட்டால் கொடுக்க தயாரா இருக்கான், கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை. அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதே அல்லாஹ் தான். இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க படகுல போறாங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த படகுல கேட்கறா 2 திரகம் கொடுங்கன்னு சொல்லி ஷேராட்டால போறோம் இல்லையா, ஷேராட்டா போகும்போது காசு 5 ரூபா 10 ரூபா வாங்கிக்கிறாங்க இல்லையா. அப்போ 5 ரூபா இப்ப 10 ரூபா 20 ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் 2 திரகம் கொடுத்து ஏறிட்டாங்க. அந்த இது ஏறிட்டாங்க, படகுல ஏறிட்டாங்க. ஏறும்போது இவர்கிட்ட கேட்கறாங்க, இப்ராஹிம் அது கேட்கறாங்க, நான் இந்த சம்பவம் தவிர்க்கணும்னு நினைச்சா நான் என்ன மீறி வந்துருச்சு இந்த சம்பவம். அப்ப இப்ராஹிம் 2 தினம் கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க என்கிட்ட காசு இல்ல, இப்ப இல்ல, நான் இறங்குறதுக்குள்ள நான் அவங்கள்ட்ட காசு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஏறுறாங்க படகுல. அந்த படகோட்டி நினைக்கிறான் இவனால முன்னுக்கு பின்னா பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோட படகுல ஏத்திட்டாரு. படகு கொஞ்ச தூரம் போது ஒரு பாலைவனம் ஒத்தியில நிக்குது. நிக்கிற எல்லாம் இறங்கிறாங்க. இறங்கி இவர்கிட்ட கேட்கறாங்க, ஏப்பா 2 தினம் தரேன்னு சொல்லி தரலையான்னு கேட்கறாங்க. அல்லாட்ட முறையிறாங்க, யாருன்னா இவன் நச்சரிக்கிறான் எல்லாம், இவனுக்கு 2 தினம் கூட்ட சொல்லி முஸ்ஸலா அந்த பாலைவனை வச்சு தொழுறாங்க. தொழுது முடிச்சு முஸ்ஸலா எடுக்கிறாங்க. அந்த முஸ்ஸலா கடியில தங்கம் குவிகளா கிடக்குது, லட்சக்கணக்கான தங்க குவிகள் கிடக்குது. அந்த படகுடி பார்த்து ஆச்சரியப்பட்டா, நான் 2 திரகம் தானே கேட்டேன், குவிகளா கிடக்கு எல்லாத்தையும் எடுக்கிறான். அப்ப அந்த இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, உனக்கு தேவையான 2 திரகம் மட்டும் எடுத்துக்கப்பா, மீதில எடுக்காதுன்னு சொல்றாங்க. 2 திரகம் எடுத்துக்கிட்டான். எடுத்த பிறகு சொல்றாங்களா, இந்த நீ பார்த்த இந்த விஷயத்த இப்ப நான் தொழுது தங்க வச்சு இல்லையா, இந்த பார்த்த விஷயத்த வேற யாருக்கும் சொல்லாத, என்ன சிரமத்துக்கு ஆளாக்கிட்ட உனக்குள்ள வச்சுக்க சொல்லி அனுப்புறாங்க. இது எப்படி சாத்தியம்? அதே அல்லாஹ் தான், அதே தொழுகை நம்ம தொழுகிறோம். நமக்கு ஏன் அது கிடைக்கல? அல்லாஹ்தால நினைச்சா எல்லாமே கிடைக்கும். பொட்டல் பூமி, அங்க ஏர் விட்டு விவசாயம் நெல்லு தூக்குறான், அங்க கதிர் வருது. அதுக்கு முன்னாலே அந்த பட்டல் பூமியா தான் இருந்துச்சு. எப்படி விதை போட்ட உடனே எப்படி விளைச்சல் வருது? ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது, அதே பெண்ணு பிறக்கும் போது பெண்ணு தான் குழந்தை பிறக்கும் போது அதே பெண்ணா தான் இருக்கிறா, தாயாயிரா. எப்படி அவ தாயான எப்படி குழந்தை பெற்றா? திருமணம் மூலமா அல்லா குழந்தை கொடுத்தான். அல்லாஹ் நீ தொழுகை மூலமா கேளு நான் தரேன் என்பதாக சொல்றான். அந்த திருமணத்தை எப்படி உனக்கு அந்த பெண்ணுக்கு வச்சானோ, அந்த பெண்ணுக்கு பால் குழந்தை பிறக்கிறது வரைக்கும் பால் வராது, குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாலே வராதுங்க. குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் பால் சுரக்க ஆரம்பிச்சோம். அந்த பெண்ணுக்கு முன்னாடி வராத பால் எப்படி அப்படி வந்துச்சு? அல்லாஹ்தால கொடுக்க வச்சான். அல்லாஹ்தால நாடனா எல்லாம் நடக்கும். அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் மட்டும் நம்புங்க. அல்லாஹ் நம்பி 2 ரக்காத் பரிபூர்ணமான ஒரு ஒழுங்கான தொழுங்க. அல்லாஹ் மண்ணையும் தங்கமாக்குவான், கல்லையும் பொண்ணாக்குவான். அல்லாஹ் நம்புங்க. அல்லாஹோட சுன்னத்து அலாதையானது. நீங்க அல்லாஹ் நம்பி 1 கேட்டா அல்லாஹ் 2 கொடுப்பான். அல்லாஹ்வோட சுன்னத்து அப்படிப்பட்டதுதான். பிறவனோட மனைவி ஆசியா, உலகத்தை தலை சிறந்த பெண்மணி 4 பேர். அதுல ஒருத்தவங்க தான் ஆசியா அம்மா. ஆசியா ஈமான்தாரி. அவங்க ஈமான அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறவன் தெரிஞ்சுக்கிட்டு ஆசியாவை அரண்மனை விட்டு வெளியே தோர்த்திட்டான். நீங்க இருந்து வெளியில போய் தோர்த்திட்டாங்க. இன்னொரு ரிவாயத்துல வந்து ஆடையெல்லாம் இல்லாம ஆடை உரிச்சு அடிச்சு அம்சான்றதாக வருது. தெருவுல மிகப்பெரிய செல்வசி மாட்டிய ராணியாக அரசு சபையில உட்கார்ந்த அந்த பெண்மணி, ஆசியா பெண்மணி ஒண்ணுமே இல்லாம பரதேசியா ரோட்ல கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட போறாங்க. போகும்போது துவா செய்றாங்க ஆசியா அம்மா. இது கதை கிடையாது, கற்பனை கிடையாது, வரலாறு. போகும்போது துவா செய்றாங்க ஆசியா அம்மா, யா அல்லாஹ் ரபிபினி இந்தக பி பைத்தி ஃபி ஜன்னா. யா அல்லாஹ் என்ன பிறவன் தோர்த்தினா அடிச்சு தோர்த்திட்டான், நான் கவலைப்படல, ஈமானோட இருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை வீட்டை கொடு. அந்த வீடு எப்படி இருக்கும்? உன் பக்கத்துல வீடு கொடு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ரபிபினி இந்தக பைத்தி ஃபி ஜன்னா, உனக்கு பக்கத்துல சொர்க்கத்தை வீட்டை கொடுங்க யா அல்லாஹ் சொல்லி துவா செஞ்சுட்டே போறாங்க. அல்லாஹ் அதே மாதிரி கொடுக்க வாங்குறான், சொர்க்கத்தை பக்கத்துல வீட்டை கொடுக்குறான். கொடுத்து மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்றான், ஒரு வீட்டுல ஒரு தனியாக ஒரு ஆண் இருந்தாலும் அது வீடு கிடையாது, தனியா பெண் பண்ணா வீடு கிடையாது, கூட ஜோடி இருந்தாலும் அது நிரப்பமான வீடு. ஆசியா நீ தனியா என்ன பண்ண போற? தனியா உனக்கு எதுக்கு? உனக்கு நான் கணவனை தரேன்னு சொல்லி உலகத்துல கொடுங்கோலான திறனை கொடுத்த அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிச்சு வைப்பாருன்றதாக ஹதீஸ்ல வருது. ஹஜிதாரில வஃபாத்தாராங்க. வஃபாத்தா சமயத்துல சொல்றாங்களா, ஹஜிதாவே மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னோட மனைவி மாதிரி சலாம் சொல்லுவதாக சொல்றாங்க. ஹஜிதா ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, நாயுமே உங்களுக்கு மனைவி நான் மட்டும் தானே? அப்ப ஒரு மனைவி தான் சலாசன் முதல் பிடிச்சா, ஹஜிதா மட்டும்தான். ஹஜிதா மௌத்தா போகும்போது சொல்றாங்க சலாசன், ஹஜிதாவே
சொர்க்கத்துக்கு போனா நீ சொர்க்கத்துக்கு போவ அல்லாஹ் அப்பயே சொல்லிட்டாங்க, நீ சொர்க்கத்துக்கு போனா என் மனைவி மாருக்கெல்லாம் சலாம் சொல்லு என்பதாக சொல்லாங்க. ஹதீஜா கேட்கறேன், நான் இனி உங்களுக்கு மனைவி நான் தானே, மனைவி மாறு சொல்லி வேற யார் கேட்கும் போது சலாசம் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை திருமணம் முடிச்சு வைப்பான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஆசியாவும் எனக்கு திருமணம் முடிச்சு வைப்பான் சலாசம் சொல்றாங்க. மரியமுக்கு கணவன் கிடையாது இல்லையா, கணவன் இல்லாமல் கணவன் துணை இல்லாமல் ஆண் தீண்டுதல் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபி பெற்றெடுத்தாங்க இல்லையா, அந்த மரியமுக்கும் உங்களுக்கும் திருமணம் முடிச்சு வைப்பேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஆசியா குடும்பமான மனை திருவண உலகத்தை வாழ்ந்தனால நாளைக்கு சொர்க்கத்துல உனக்கு சலாசம் திருமணம் முடிச்சு வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு வீட்டுல நீங்க தனியா நீ சொர்க்கத்துல வீட்டை மட்டும் தான் கேட்ட ஆசியா, சொர்க்கத்தை வீட்டை மட்டும் தான் கொடுக்கல, கூட கணவனும் சேர்க்க கொடுக்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுனத்தை அதுதான், நீ ஒண்ணு கேட்டா நிறைவா நிரப்பமா நம்பிக்கையா உள்ளச்சத்தோட நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டீங்க சொன்னா அல்லாஹ் நீ கேட்டதை டபுள் மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் அல்லாஹ்வோட சுன்னத் என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்டுங்க, ஷிர்க செய்யாதீங்க. சொல்ல வந்த விஷயம் அதுதான். 3 விஷயத்தை அல்லாஹ் கிஃப்டா கொடுக்குறான். 1 பரலான தொழுகை, 2 சூத்திர பக்கம் கடைசி 2 ஆயத்து, 3 ஷிர்க தவிர எல்லாத்தையும் மனுஷன் என்பதாக சொல்லி காட்டான். ஆக தொழுகையை வாங்கிட்டு வராங்க. 50 வக்து தொழுகை எல்லாம் கடமையாக்குறான். மேட்ருக்கு இப்பதான் வரும், ஒரு நாளுக்கு 50 வக்து தொழுகிறோம் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு கடமையாக்கி அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 50 வக்து தொழுகை வாங்கி 7வது வந்து வராங்க. இப்ராஹிம் இஸ்லாம் கடந்து வராங்க. 6வது வந்து மூசா வராங்க. மூசா தடுத்துட்டாங்க, நான் இனி என்ன அல்லாஹ்ட்ட போனீங்க, என்ன பேசுனீங்க, என்ன பண்ண, அல்லாஹ் என்ன கொடுத்தான்னு கேக்குறாங்க. அப்ப மூசா ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா, மூசா 50 வக்து தொழுகிய என் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்றாங்க. அப்ப மூசா கேக்குறானா, உன் உம்மத்தை 50 வக்து தொழுவாங்களா? என் உம்மத்து பனி இஸ்ராயீல எவ்வளவோ சலுகைலாம் வாங்கி தந்தேன், எனக்கு கடைசி ஏமாத்திட்டாங்க. உன் உம்மத்தை அப்படிதான் பண்ணுவாங்க, நீங்க 50 வக்து தொழுகைலாம் வேணாம், ஒரு குறைச்சிட்டு வாங்க என்பதாக சொல்றாங்க. சலகம் திரும்ப 7வது போய் திரும்ப அல்லாஹ் போய் சந்திக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் குறைச்சு கொடு, அல்லாஹ் கஃபிஃபி குறை என்ற சொல்லும் போது 10 10 5 5 குறைக்கிறாங்க. ஒவ்வொருத்த குறைச்சு வாங்கிட்டு வரும்போது மூசா ஆராதனை தடுத்து மூசா நாயகமே இவ்வளவுலாம் உம்மத்தை தொழுவ மாட்டாங்க, மூசாவுக்கு நம்மளை பத்தி அப்பயே தெரிஞ்சிருக்குது 50 தொழுவ மாட்டாங்கன்னு சொல்லி, அப்பயே தெரிஞ்சு கொஞ்சமா குறைச்சு கடைசியா 5 வக்து வந்து நிக்குது. 5 வக்து கடமையாக்கிட்டு சலாசம் அல்லாஹ் 5 வக்து வாங்கி கீழே வராங்க. மகங்களே மூசா சொல்றாங்க, மூசா சொல்றாங்க 5 வக்தா, 5 வக்து தொழ மாட்டாங்களே உம்மத்தே. மூசா கரெக்டா போய் சொல்லிட்டாங்க, 5 வக்து தொழ மாட்டாங்க உம்மத்தே, நான் திரும்ப போய் குறைச்சிட்டு வாங்கன்றதாக சொன்னாங்க. அப்போ சலாசம் சொல்றாங்கன்னா, மூசாவே இதுக்கு மேல நான் அல்லாஹ்ட்ட போய் குறைக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது, அசிங்கமா இருக்குது, இதுக்கு மேல நான் போலன்னு சொல்றாங்க. ஒரு ஹெட் மாஸ்டரு, ஒரு டீச்சரு, ஒரு வேலையாளர், ஒரு ஆபீஸர் வேலை கொடுக்குறாரு. நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஆஃப் கொடுக்குறாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மேனேஜர் போய் எல்லாமே கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, சரி கொஞ்சம் குறைக்கிறாரு, திரும்ப போய் குறைங்க கொஞ்சமா போய் குறைச்சிட்டே இருக்கு. ஒரு அளவுக்கு மேல போக முடியாது, இதுக்கு மேல போனா அசிங்கமா இருக்கு, நம்ம கோவப்படம் சொல்லி போக மாட்டோம். ஒரு அளவுக்கு திரும்ப குறைங்கன்னு சொல்ல முடியும். சும்மா போய் சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆக மாட்டாரா? அதனால சொல்ல சொன்னாங்க, இதுக்கு மேல போக வைக்கப்படுறேன் போதும் சொல்றாங்க. இந்த இடத்துல சில இமாம்கள் பதிவு செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே தடவை சொல்லிருக்கலாம் இல்லையா, 50 தொழ மாட்டாங்க, போய் ஒரு 2 3 குறைச்சு வந்தாங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லல, குறைச்சிடுவாங்க சொல்றாங்க. ஏன் மூசா இப்படி சொன்னாங்க? பதிவு செய்யறாங்க, மூசாவுக்கு ஒரு ஆசை, அல்லாஹ் பார்க்க, உலகத்திலே அல்லாஹ் பார்க்க முன்னாடி சொன்னா இல்லையா, அல்லாஹ் பார்க்கணும் ஆசை, ஆனா அல்லாஹ் பார்க்க முடியல. அப்ப மூசா நினைக்கிறாங்களா, அல்லாஹ்தான் நம்ம பார்க்க முடியல, அல்லாஹ் பார்த்த நபியாச்சும் பார்க்கலாம் சொல்லி திரும்ப அனுப்புறாங்க. மஜ்னூன் லைலாவை பார்க்க ஆசைப்பட்டான், லைலாவை பார்க்கவே முடியல. ஆனா லைலா போன தெருவு ஃபுல்லா முத்தம் கொடுத்தானா, லைலா கடந்து போனா செவரு ஃபுல்லா முத்தம் கொடுத்தானா. அவன்கிட்ட கேட்கப்படுத்தானா, பைத்தியக்காரா, லைலா தான் போயிட்டாரு, செவத்தையான முத்தம் கூட கேட்கப்படுச்சா? அப்ப அந்த மஜ்னூன் சொன்னானா, லைலா இந்த பக்கம் போனா இல்லையா, அவ மூச்சு காட்டு இந்த செவத்தை பட்டிருக்காதா, அதனால நான் முத்தம் தரேன் என்பதாக சொன்னானா. லைலா மஜ்னூன் சில பேர் கற்பனை கதை நினைக்கிறாங்க, இது உண்மையான அந்த சம்பவம். ஹார்ன் வச்சு காலத்துல வாழ்ந்தான், அவன் பேரு அத்திக்குன்னு நினைக்கிறான், அவன் பேரு, அவன் உண்மையான வாழ்ந்தான், லைலா மஜ்னூன் உண்மையான வாழ்ந்தாங்க. கடைசியில அவன் வேற மாதிரி போயிட்டா, வேற கதை. கடைசியில அந்த மன்னர் கூப்பிட்டாராம், இப்ப என்ன நம்ம லைலா மேல பைத்தியம் லைலா மஜ்னூன் கூப்பிட்டு, லைலா பார்த்தா பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகெல்லாம் இல்ல, ரொம்ப கேவலமா இருக்காரு லைலா. அப்ப அந்த அரசன் சொன்னானா, ஏண்டா இந்த லைலா பார்த்து கேட்டனா, ஏமா இவ்வளவு கேவலமா அசிங்கமா இருக்கிற, உன்னை பார்த்தா உருகி போய் லவ் பண்ணா கேட்கும் போது அந்த லைலா சொன்னாலாம், மன்னரே உங்களுடைய கண் கொண்டு என்ன பார்க்காதீங்க, மஜ்னூன கண்ணை கொண்டு என்ன பாருங்க, ஏன் அழகு உங்களுக்கு தெரியும் என்பதாக லைலா சொன்னாலாம். கடைசியா மஜ்னூன் கூப்பிட்டு, மஜ்னூன் நீ இவ்வளவு ஆசைப்பட்டே லைலா இவதானா அப்படின்னு சொல்லும் போது அந்த மஜ்னூன் லைலா பார்த்து சொன்னானா, இவ லைலா கிடையாது, லைலான்னு சொன்னா வாழ்க்கையில கிடைக்காதது லைலா, இவ கிடைச்சிட்டா. லைலா அப்படின்னு சொன்னா அரபில இல்லவே இல்லைன்னு அர்த்தம், அரபில இல்லவே இல்லைன்னு அர்த்தம். மஜ்னூன் சொன்னா அரபில பைத்தியம் அர்த்தம்.
இவர் லைலா மேல பைத்தியமா இருந்தால அரசனுக்கும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாரு. அப்ப மஜ்னூன் சொன்னானா இவ லைலா கிடையாது, லைலான்னு சொன்னா அவ கிடைக்கவே மாட்டா, கிடைக்காத இப்ப லைலா, இவ கிடைச்சதா, இவ லைலா கிடையாது, ஏன் அல்லாதான் லைலான்னு சொல்லி அவ அல்லா பக்கம் திரும்பிட்டாரு. முழுக்க முஸ்லி ஞானி ஆயிட்டாரு மஜ்னூன். விஷயத்துக்கு வருவோம். இப்போ அந்த லைலா போன செவத்து பக்கம்லாம் முத்தம் கொடுத்தான் மஜ்னூன். கேட்டா லைலா மூச்சு காத்து போடுமா? அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்த்து வந்த நாயகத்துல கண்ணை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு அந்த பேர் ஒளி பார்த்துட்டு வந்தீங்களா, அல்லாஹ்வோட பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா, உங்களை பார்க்க ஆசைப்பட்டு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப பார்த்தாங்க. போய் குறைச்சுவாங்க சொல்ல போய் குறைச்சு வராரு. அல்லாஹ் பார்த்த அந்த பார்வையோட மூசா ஸல்லல்லாஹு பாக்குறாங்க. இப்போ மூசாக்கு தெரியுது, ஸல்லல்லாஹு தெரியாதா? மூசாக்கு 50 தொழ மாட்டாங்க, மூசாக்கு தெரியுது, ஸல்லல்லாஹு தெரியாதா? ஸல்லல்லாஹு தெரியுதான் செய்யணும், 50 தொழ மாட்டாங்க. ஏன் ஸல்லல்லாஹு ஒரேடியா குறைக்கலன்னு சொன்னா, மூசா குறைக்காது காரணம் முன்னாடி சொல்லிட்டேன். மூசா ஸல்லல்லாஹு பார்த்துட்டு அல்லாஹ் பார்த்து வந்து ஸல்லல்லாஹு பார்க்கறதுக்காக வேண்டி இப்படி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு ஏன் ஒரேடியா குறைக்கலன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு ஒரு ஆசை 50 வக்து ஒரே குறைச்சு வந்தா திரும்ப கீழே வர வேண்டியதான், திரும்ப அல்லாஹ் பார்க்கவே முடியாது. ஆனா அல்லாஹ் திரும்ப 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 பார்க்கறதுக்காக திரும்ப 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 போய் குறைச்சிடும், அல்லாஹ் குறைச்சிடும் சொல்லிட்டே வந்தாங்க. திரும்ப அல்லாஹ் பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்காதா? ஒரு ஆளை பார்க்க சான்ஸ் கிடைக்கிறதுனால திரும்ப திரும்ப அல்லாஹ் போய் பார்த்து வந்தாங்க என்பதை பதிவு செய்யறாங்க. ஆக இதுதான் விஷயம். 5 வக்து தொழுகை அல்லாஹ் கொடுத்துருக்கா. 5 வக்து தொழுகை மிகப்பெரிய கிஃப்ட், கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். பாக்கெட்ல காசு இருந்தா ஏதாவது கொடுத்து வாங்கல கடையில, அந்த மாதிரி நம்மகிட்ட தொழுகைன்னு சொன்னா எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டு வாங்கிக்கலாம். அங்க தொழுகை ரொம்ப முக்கியம். நம்ம விஷயம் இந்த பையனோட நிகழ்ச்சி நான் சொன்னா தொழுகையை கடைபிடிக்கணும். அதுக்குதான் இந்த பயான். யாரும் ஒரு வக்துக்கும் தொழுகை விடக்கூடாது. 5 வக்து தொழுகிறோம். பெண்கள் நீங்களே வீட்டுல தொழுகிறோம், ஆண்கள் தொழுகை சொல்லி வாங்க சத்தம் கேட்ட உடனே ஆண்களை எந்த வேலையெல்லாம் டிவி போட்டு ஆஃப் பண்ணிட்டு செல்ல பொடிங்க வச்சுட்டு சாப்பாடு தான் எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு ஆண்களை நீங்க பள்ளிவாசலுக்கு அனுப்புறோம். எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா புகாரி ரஹ்மத்துல்லாஹி, யார் தெரியும் இல்லையா? குர்ஆனுக்கு அடுத்த அந்த புகாரி தான். குர்ஆனுக்கு அடுத்த அந்த புகாரி தான். புகாரி இமாம தெரியாம, புகாரி இமாம் ஹதீஸ தெரியாம ஒரு முஸ்லிம்கள் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த புகாரி. அவங்க வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சின்ன வயசுல அவங்க கண்ணு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? புகாரி இமாமுக்கு சின்ன வயசுல கண்ணு தெரியாது. அவங்க பிறந்த இடம் ரஷ்யால புகாரா அப்படின்ற ஊர்ல பிறந்தாங்க. அதான் அவங்க பேர் புகாரா வச்சுட்டாங்க. அவங்க முழு பெயர் முகமது இப்னு இஸ்மாயில். அவங்க பேர் முகமது இப்னு இஸ்மாயில் தான். அவங்க புகாரா இந்த ஊர்ல பிறந்தனால அவங்க பேர் புகாரின்னு வச்சுட்டாங்க. அவருக்கு சின்ன வயசுல கண்ணு தெரியாதான். யாருக்கும் தெரியுமா இந்த விஷயம்? கண்ணு தெரியாதான். ஆனா அவங்களோட ஹதீஸ் எல்லா பள்ளிவாசலுக்கு எல்லா இமாம்களும் சும்மால பேசுவாங்க. ஒரு கிதாபு திறந்தா புகாரில ஹதீஸ் இல்லாம இருக்காது. சஹீஹான ஹதீஸ் கண்ணை மூடி நம்பலாம். அப்படிப்பட்ட ஹதீஸ் தான் புகாரி. அந்த இமாமுக்கு சின்ன வயசுல கண்ணு தெரியாது. அவங்க தாய் துவா செய்யறாங்க, அழுகுறாங்க, சொல்றாங்க, துவா செய்யறாங்க, யாரெல்லாம் என் மகனை ஆபீஸாக்க, மகனை ஆலிமாக கண்பாடு குடு துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு கருத்துல அந்த புகாரியோட இமாமுடைய தாயோட கனவுல, தாய் படுத்துங்கிறாங்க, கனவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வராங்க. உண்மையான சம்பவம். இப்ராஹிம் கடவுளை வந்து தாயே உங்கள் மகனுக்கு நீங்க கண்பார்வை தோணுதுனால அல்லாஹ் உங்க மகன் கண்பார்வை கொடுத்துட்டா ஆலிமாக்கு சொல்லி கனவுல வந்து இப்ராஹிம் துவா செய்யறாங்க. இப்ராஹிம் சொன்ன உடனே காலை எதிர்த்து பார்த்தா கண்ணு தெரியுது. மிகப்பெரிய ஹாஃபிஸ் ஆறாங்க, ஆலிமாங்க. ஹதீஸ்ல பிரிச்சு ஹதீஸ எல்லா ஹதீஸ் தரம் காட்டி புகாரி சஹீஹான ஹதீஸ் மட்டும் பிரிச்சு எழுதுறாங்க. அப்படிப்பட்ட இமாம் உருவாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த தாய் தான். தாயில துவாதான் புகாரி இமாம் இவ்வளவு சிறப்பு கொண்டார். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து புகாரி கொடுத்தார். காரணம் அந்த தாயில துவா. ஏன் சொல்றது சொன்னா, ஒரு பெண் நீங்க நினைச்சா உங்க கணவனை திருத்தா, உங்க பெண் நீங்க நினைச்சா உங்க மகன்களை திருத்தா, நீங்க நினைச்சா உங்க சகோதரரை திருத்தலாம், நீங்க நினைச்சா உங்க தந்தையை திருத்தலாம். பெண் கையில் தான், உங்களுடைய கையில் தான் மொத்த குடிமையே உங்க கையில் தான் இருக்குது. நீங்க நினைச்சு சொன்னா நீங்க தொழுங்க, உங்க பிள்ளைகள் தொழ வைங்க, உங்க கணவனையும் தொழ சொல்லுங்க, உங்க தகப்பனையும் தொழ சொல்லுங்க, மகன்களையும் தொழ சொல்லுங்க. ஆக பயானின் நோக்கம் நீங்களும் தொழுகளும் உங்கள் வீட்டு ஆண்களையும் தொட வைக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த மெஹராஜ் சம்பவம், மெஹராஜ் எப்ப சொன்னா ரஜபு பிற இரவு, அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு அந்த மேராஜ் சம்பவப்படுச்சு. திங்கட்கிழமை இரவு அந்த சலாசம் படுத்திருக்கிறாங்க. உம்முஹானி வீட்டுல 51 வயசு சலாசம் இருக்கிறாங்க. முஹானி வீட்டுல நல்லா ஜிப்லசம் கூட்டிட்டு போய் தொழுகை கிஃப்டா வாங்கி தராங்க. இந்த சம்பவம் ரஜபு பிற இரவு, அதை வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு நடந்துச்சு. அதனால அந்த இரவு அதிகமா அமல் செய்யுங்க, இபாதத் செய்யுங்க. முடிஞ்சா மறுநாள் காலையில் நோன்பு வைங்க. நோன்பு வைக்க எந்த அதிசயம் வரல.
அந்த சிறப்புக்காக வேண்டி விழுந்தா செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை நைட் விடிய நீங்க தொழுக, இபாதத் செய்யுங்க, திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, தஸ்மீ செய்யுங்க, நல்ல அமல் செய்யுங்க. அந்த இரவுலாச்சும் டிவி பார்க்காம இருங்க, குறிப்பா செல்போன் யூஸ் பண்ணாம அந்த இரவுலாச்சும் நிம்மதியா தூங்குனாலே போதும். நீங்க அமல் செஞ்சு இந்த காலத்துல நீங்க அமல் தான் செய்ய வேணாம். செல்போன் எடுத்து செல்போன் பக்கத்துல செல்போன் நோண்டாம செல்போன் யூஸ் பண்ணாம படுத்தாலே மிகப்பெரிய இபாதத் தான் நீங்க செய்யறது. செல்போனுக்கு பலா முசீபத் நெருங்காதீங்க. இரவு நல்லா தூங்க அல்லது இபாதத் செய்யுங்க. மறுநாள் காலை முடிஞ்சா நோம்பு வைங்க. நோம்பு வைக்க சொல்லி ஹதீஸ்ல வரல, சட்டமும் கிடையாது. ஒரு சிறப்புக்காக நோம்பு வைங்க. நோம்பு வச்சு அல்லா தஆலா அந்த நோம்பு யார் அல்லாஹ்வுடைய பொறுத்ததுக்காக நோம்பு வைக்கிறான், அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிறான் ஹதீஸ் வருது. அந்த அடிப்படை நோம்பு வைங்க. அந்த இரவு சிறப்பாங்க. வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு பராத்து, திங்கட்கிழமை இரவு மேராஜ், விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை. ஆக அந்த நாளை சிறப்பு நாளுக்கு அந்த செய்யுங்க. அந்த நாளை நோக்கம் தொழுகுதான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுங்க தொழுங்க தொழுகாம இருக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓ அபூது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், நீங்க மௌத் வரைக்கும் தொழுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஹஜ் ஆயிரத்து ஒரு முறை ஹஜ் செஞ்சா போதும். ஜகாத் வருஷத்துக்கு ஒரு முறை 102% ஜகாத் கொடுத்தா போதும். நோம்பு வருஷத்துக்கு ஒரு முறை ரமலான் நோம்பு செஞ்சா போதும். ஆனா தொழுக மட்டும் சலுகையே கிடையாது. வஅபூது ரப்பக, அல்லாஹ் வணங்க, ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்க உடல்ல இருந்து ரூஹ் வெளியாற வரைக்கும் தொழுதே இருக்கும். தொழுகை உடத்துக்கு யாருக்குமே அனுமதியே கிடையாது. எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சீனியரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல் பதவியில இருந்தாலும் தொழுகை விடுறதுக்கு யாருக்கும் அந்த எந்த அனுமதியும் கிடையாது. தொழுகல் எங்க இருந்த போதிலும், எப்படி இருந்த போதிலும், எந்த சூழல் இருந்த போதும் தொழுங்க, தொழுகை விடாதீங்க. இதுதான் நோக்கம். ஆக தொழுகை கடைபிடிங்க. மௌத் வர வரைக்கும் தொழுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. ஆக தொழுகை கடைபிடிக்க தௌஃபீக் அல்லாஹ் மனிதன் தந்தல் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.